ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இப்போ நம்ம சென்னையில் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கோம், மண்ணடியில். இங்கே ஒரு சோலார் இன்சுலேஷன் ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு நம்மளை கூப்பிட்ருக்காங்க சர்வீஸ்க்காக. அங்கே என்னென்ன இஷ்யூஸ் நம்ம ஃபால்ட்டு நம்ம பார்க்குறோம், என்னென்னலாம் மிஸ்டேக்ஸ் இருக்குன்றத ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக இப்போ இந்த வீடியோ நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ அதை பார்க்கலாம். இதுதான் அந்த சைட்டு. இது வந்து 3 கிலோவாட்டுக்கு இப்போ சைட் போட்டிருக்காங்க. பேனல் வந்து கோல்டி கம்பெனியோடது. 325 வாட்ஸு பேனல். மொத்தம் 4, 5, 6, 7, 8, 9 பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இப்போ அவங்க வந்து டிசிடிபி பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாம் ஓகே, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இஷ்யூஸ் எங்கன்னா பாருங்க, MC4 கனெக்டர்ஸ்க்கு ரெகுலராக பண்ண வேண்டிய டிசி கேபிளில் அவங்க வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜாயிண்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ கனெக்டர்ஸு இதில் யூஸ் பண்ணலை. டிசி கேபிளை எக்காரணத்தை கொண்டும் கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு அதுலேயும் பர்டிகுலராக இந்த மாதிரி ஏசி ஒயரையும் நம்ம ரன் பண்ணக்கூடாது. ஸோ இது ஒரு பெரிய இஷ்யூ. இது என்ன ஆகுனா, உங்களுக்கு சோலார் பேனலோட வாரண்ட்டி உங்களுக்கு போயிடும். இதில் தெரியுது பார்த்தீங்களா, 6 ஸ்கொயர் mm ஏசி கேபிள். அதுவும் பர்டிகுலராக அது பாருங்கள், ஜாயின்ட்ஸு. சோலார்லேருந்து வர அந்த டிசி கேபிளை கட் பண்ணி MC4 எடுத்துகிட்டு அதுக்கு பதில் ஜாயின் போட்டிருக்காங்க. இது என்ன ஆகுனா, இந்த மாதிரி ஓஸ்குள்ளே இருக்கும்போது, அதுவும் வந்து ஒரு சாதாரண லோக்கல் டைப் ஓஸ் இது. இதில் என்ன இருக்குது, ஓஸ் தண்ணி அதில் சேர்ந்து இவங்க சோலார் ஜென்ரேட் ஆகிறத, பேனல் நல்ல பேனல் நல்ல இடத்துல இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் இவங்க ஜென்ரேட் பண்ணுற எனர்ஜி இந்த இடத்துல ஷார்ட் சர்க்கியூட் ஆகி இவங்களுக்கு இன்வெர்ட்டருக்கு வேலை செய்யவே இல்லை. ஸோ டெஃபினட்டாக அது வந்து அவங்களுக்கு பெரிய லாஸாக காட்டும். ஸோ டெஃபினட்டாக இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம். கஸ்டமர்ஸ் நீங்கள் வந்து அவங்ககிட்ட சொல்லுங்கள், கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக யூஸ் பண்ணால் மட்டும்தான். நீங்கள் கம்மியாகணும்னு சொன்னீங்கன்னா டெஃபினட்டாக இந்த மாதிரி இருக்கிற பொருள் போட்டால் தான் உங்களுக்கு கம்மியாகும். ஸோ கஸ்டமர்ஸும் வந்து சோலார் இன்ஸ்டலேஷன்னா 25 வருஷம் வரணும்னு சொல்கிறாங்க கம்பெனிக்காரங்க. ஸோ அது இப்படி இருந்ததுன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு 25 வருஷம் இல்லை, 1 வருஷம் கூட வராது. ரெண்டாவது வாரண்ட்டியும் கிடைக்காது. அடுத்தது, இந்த மாதிரி இன்ஸ்டலேஷன் பண்ணும்போது டெஃபினட்டாக நீங்கள் கொஞ்சம் ஒயரெல்லாம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், கட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி எக்காரணத்தை கொண்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஆங்கிளை வெளியே வைக்காதீங்க. டெஃபினட்டாக இதோட கட் பண்ணி இந்த இடத்த நம்ம வந்து கட் பண்ணிடணும். என்ன ரீசன்னா, இது எமர்ஜென்சியாக யாராவது மொட்டை மாடிக்கு வர்றவங்க டெஃபினட்டாக இது தலைகளில் இடிச்சுப்பாங்க. ஏன்னா குழந்தைங்க வரலாம், இல்லை பெரியவங்க யாராவது வந்தால் கூட இந்த இடத்துல நீங்கள் என்ன தான் துணி சுற்றி வைக்கிறது எது இருந்தாலும் ஒரு செகண்டில் உங்களுக்கு மிஸ் ஆகிடுச்சுன்னா டெஃபினட்டாக தலையில் பதம் பார்த்துரும். ஸோ அதனால் இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த பிட்டை டெஃபினட்டாக நீங்கள் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு சேஃப்டியாக இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டலேஷன்ஸில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா டெஃபினட்டாக கால் பண்ணுங்கள், நம்ம உங்களுக்கு கைட் பண்ணுறோம். தேங்க்யூ.